நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறதான ஒரு மனிதர் இருந்தார். அவர் ரோமன் கேத்தலிக், அதாவது ரோமர்களுடைய அந்த கலாச்சாரத்தின்படி வந்த கிறிஸ்தவ சபையில ஒரு போதகராக, ஒரு பாதிரியராக இருந்தார். அந்த நாட்களில இந்த நாட்களில இருந்ததை காட்டிலையும் அதிக துறவரம் செய்வார்கள். எப்படி சன்னியாசிகளாக இருக்கிறவர்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறாங்களோ, அதே போல இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, திருமணம் செய்யாமல் துறவுரம் உண்டு அநேக தியாகங்களை செய்து காரியங்களை செய்வார்கள். அப்படி செய்வது தவறா என்றால் தவறு கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் இருக்கும் என்றால், ஆண்டவருடைய அழைப்பு இருக்கும் என்றால், யாராவது அப்படி இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு தங்களை அர்ப்பணிக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமான்னு சொன்னா அது கிடைக்காது. அந்த மார்ட்டின் லூதரும் அப்படிதான் இருந்தார். அவர் பல வருடங்கள் அப்படி இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் என்னதில்லை, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் தான் அவருக்கு திடீர்னு பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு சொல்லி அவருக்கு தோணினது. பாருங்க, அந்த நாட்களில் அவர் பைபிள் ஒரு கிறிஸ்தவ சபையை சார்ந்தவராக இருந்தாலும் அதிகமாக வேதத்தை படிக்காதவராக இருந்தார். வேத சொல்லுன்னா அப்படிதான் இருந்தாங்க. ஏதோ சொல்லப்படுகிற காரியங்களை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்வாங்க. படிக்கிற அவங்களாக வேதத்தை படிக்கிற அனுபவம் கிடையாது. அப்போ ஒரு நாள் சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது அவர் பைபிளை எடுத்து படிக்கும் போது அவருடைய கண்களில பட்ட வசனம் என்னவென்று சொன்னால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால, இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசத்தினால பிழைப்பான் என்கிற வார்த்தை அவரை தொட்டதினால அவர் அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அநேக தவறான காரியங்கள் அந்த நாட்களில் ரோமர்களுடைய சபையில இருந்ததை அவர் சுட்டி காட்டி போராடி அதன் நிமித்தம் அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். அதற்கப்புறம் அந்த ரோமன் கேத்தலிக் சபையிலிருந்து அவர் வெளியே வந்து ஆரம்பித்தது தான் புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள். சரியா? அப்படிப்பட்ட பல காரியங்கள் நடந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்போ விசுவாசம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீதிமான் என்கிற அந்த அந்தஸ்துக்குள்ளாக கொண்டு வருகிறது. இரண்டாவது, விசுவாசித்த நாம் கிரியைகளினாலும் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம விசுவாசிக்கும் போது நீதிமான் என்கிற அந்த அந்தஸ்தை பெறுகிறோம். ஆனால் அதை நம்ம செயலில் என்ன பண்ணணும், காட்டணும். நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு நீதிமானா மாற்றப்பட்டுட்டீங்க, அதனால நீங்க எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படி கிடையாது. வேதம் சொல்லுகிறது கிரியைகளினால நம்ம என்ன பண்ணுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். ஆபிரகாம் கிரியைகளினால தான் அவர் என்ன பண்ணப்பட்டார், நீதிமானாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதை விசுவாசித்தது மாத்திரமல்ல, அது கிரியையில் அவர் காண்பிக்கும் போது அவர் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறதை நாம் வேதத்தில்